நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கப் போறேன். இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமானது. ஆனா இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் உங்க காதல் வாழ்க்கையையும் உங்க எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். நீங்க வாழ்க்கையில் வளரணும்னு ஓடுறீங்களா? அல்லது யாராவது ஒருத்தி உங்களை கவனிக்கணும்னு ஓடுறீங்களா? சற்று யோசிங்க நண்பர்களே. காலை எழுந்த உடனே அவளை நினைச்சு போன் பார்ப்பது. அவ மெசேஜ் பண்ணாளா? என் ஸ்டேட்டஸ் பார்த்தாளா? நான் அனுப்புன ரீலுக்கு லைக் போட்டாளா? ஒரு நாள்ல எத்தனை தடவை போன் அன்லாக் பண்ணுறீங்க தெரியுமா? அவளுக்காக. அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும். அவள் சிரிக்கணும். அவள் கவனிக்கணும். அதுக்காக என்ன பண்றீங்க? நேரம் செலவு, பணம் செலவு, உணர்ச்சி செலவு. ஆனா மாதம் முடிஞ்சதும் உங்க வாழ்க்கை மாறுதா? இல்ல. அதே ஓவர் திங்கிங், அதே வெயிட்டிங், அதே பெயின், அதே டிசப்பாயின்ட்மெண்ட். நண்பர்களே, இது காதலின் பிரச்சனை இல்ல. இது என் பிரச்சனை கூட இல்ல. இது வின் பிரச்சனை. ஒரு கடினமான உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் யாரும் டெஸ்பரேட் ஆன மனிதனை மதிக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு நல்லவராயிருந்தாலும் உங்களை நீங்களே மதிக்கலன்னா இந்த உலகமும் உங்களை மதிக்காது. சாணக்கியர் சொன்னார், தன்னையே கட்டுப்படுத்த முடியாத மனிதன் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. நண்பர்களே, இப்போ நிறைய ஆண்கள் ஒரு பெரிய தவறு பண்றாங்க. அவங்க பெண்களை புரிந்து கொள்ள முயற்சி பண்றாங்க. ஆனா தங்களை புரிந்து கொள்ள முயற்சி பண்றதில்லை. அவங்க பெண்களை அட்ராக்ட் பண்ண ட்ரிக்ஸ் தேடுறாங்க. ஆனா தங்களை பவர்ஃபுல் மாற்றிக்கொள்ள முயற்சி பண்றதில்லை. இதனால என்ன ஆகுது தெரியுமா? அவங்க காதலை தேடி ஓடுறாங்க. ஆனா இழக்குறாங்க. ஒரு விஷயம் நினைவில் வைங்க நண்பர்களே. பெண்கள் வெறும் மட்டும் விரும்ப மாட்டாங்க. வெறும் மட்டும் விரும்ப மாட்டாங்க. அவங்க ஒரு விரும்புவாங்க. இந்த மனிதன் ஸ்ட்ராங். இந்த மனிதன் காம். இந்த மனிதன் உடன் வாழ்றான். இந்த ஃபீலிங் வந்தாதான் அட்ராக்ஷன் உருவாகும். நீங்க நாள் முழுக்க ஆயிருந்தீங்கன்னா உங்க வேல்யூ குறையும். நீங்க உங்க வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதே உலகம் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, சிங்கம் ஒருபோதும் விதி ஒன்று அட்டென்ஷன் கேட்காதே. பிரசன்ஸ் உருவாக்கு. என் நண்பர்களே, இன்னைக்கு பெரும்பாலான ஆண்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையை பில்ட் பண்ணுறதை விட ஒரு பெண்ணின் அட்டென்ஷன் வாங்குறதுக்குத்தான் அதிக எனர்ஜி யூஸ் பண்றாங்க. காலை எழுந்ததும் அவள் ப்ரொஃபைல். ராத்திரி தூங்குறதுக்கு முன் அவள் லாஸ்ட் சீன். அவள் ஒரு ரிப்ளை லேட் பண்ணினா டென்ஷன். ஒரு ட்ரை டெக்ஸ்ட் அனுப்பினா டிப்ரெஷன். நண்பர்களே, இது காதல் இல்லை. இது டிபெண்டன்சி. ஒரு மனிதன் தன்னுடைய இன்னொருத்தரின்க்கு கொடுத்துட்டான்னா அவன் வாழ்க்கையின் அவங்களுக்கே கொடுத்துட்டான். சாணக்கியர் சொல்றார், தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாதவன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் அட்டென்ஷன் கேட்கிற மனிதர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா ரெஸ்பெக்ட் வாங்குற மனிதர்கள் ரொம்ப கம்மி. ஏன் தெரியுமா? அட்டென்ஷன் பெகிங் காட்டும். பிரசன்ஸ் காட்டும். ஒரு ஹை வேல்யூ மனிதன் ப்ளீஸ் நோட்டிஸ் மீ ன்னு கேட்க மாட்டான். அவன் அமைதியா அவன் வாழ்க்கையை பில்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் இம்ப்ரூவ் பண்ணுவான். மணி ஏர்ன் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுவான். கவனிப்பான். ஸ்கில் டெவலப் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? அவனை இக்னோர் பண்ண முடியாது. நண்பர்களே, பெண்கள் விட அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க இருந்தீங்கன்னா அவங்க ஸ்லோலி டிஸ்டன்ஸ் ஆகுவாங்க. ஆனா நீங்க இருந்தீங்கன்னா அவங்க நேச்சுரலி கம்ஃபர்டபிள் ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் உண்மையான அட்ராக்ஷன். ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஆண் தினமும் மெசேஜ் அனுப்புறான். சாப்பிட்டியா? என்ன பண்ற? என்னை மிஸ் பண்ணியா? முதல்ல ஆயிருக்கும். ஆனா கொஞ்ச நாளுக்கு பிறகு என்ன ஆகும்?
அது பிரஷர் ஆகஸ்ட் மாறும். ஏன்னா அவன் வாழ்க்கையே அவளை சுற்றித் தெரியுது. ஆனா இன்னொரு மனிதன் இருக்கான். அவன் அவளை ரெஸ்பெக்ட் பண்றான். அவளிடம் நல்லா பேசுறான். ஆனா அவன் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அவன் ஆள ஃபோக்கஸ் பண்றான். அந்த மனிதனை பெண்கள் மறக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவனிடம் அட்டென்ஷன் இல்ல, வேல்யூ இருக்கு. நண்பர்களே, நீங்க ஒரு பெண்ணை சேஸ் பண்ணுறவரா இருக்காதீங்க. நீங்க உங்க வாழ்க்கையை பில்ட் பண்ணுறவரா மாறுங்க. விதி 2, உணர்ச்சியை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். என் நண்பர்களே, ஒரு பெண்ணின் மனசை கவரது கஷ்டம்னு பல பேரு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணின் நீண்ட நாள் மெயின்டெயின் பண்ணுறது. அதையும் அதிகமா டிஸ்ட்ராய் பண்ணுறது என்ன தெரியுமா? உணர்ச்சியில் எடுத்த முடிவுகள். சாணக்கியர் சொல்றார், உணர்ச்சியில் செயல்படும் மனிதன் தன் எதிரியின் வேலையை தானே செய்துவிடுகிறான். நண்பர்களே, ஒரு பெண் 2 மணி நேரம் ரிப்ளை பண்ணலன்னா உங்க மைண்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? வேற யாரிடமாவது பேசுறாளா? என்னை இக்னோர் பண்றாளா? இந்த ஓவர் திங்கிங் தான் பல டிஸ்ட்ராய் பண்றது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மறுபடி மெசேஜ், மறுபடி கால், மறுபடி எக்ஸ்பிளனேஷன். நீங்க லவ் காட்டுறீங்கன்னு நினைப்பீங்க. ஆனா அவளுக்கு அது ஆஃபீல் ஆகும். நண்பர்களே, பெண்கள் விரும்புவாங்க. ஆனா விரும்ப மாட்டாங்க. நீங்க பயத்துல பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வார்த்தைகள கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஒரு ஸ்ட்ராங் மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் பேனிக் ஆகஸ்ட் மாட்டான். அவன் இமிடியேட்லி ரியாக்ட் பண்ண மாட்டான். அவன் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒருத்தர் ரிப்ளை லேட் பண்ணினாலே என் வேல்யூ குறையாது. இந்த மைண்ட் செட் தான் அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணும். ஒரு சின்ன விஷயம் நினைவில் வைங்க நண்பர்களே. கோபத்தில் அனுப்புற ஒரு மெசேஜ் ஒரு டிஸ்ட்ராய் பண்ணும். அதே நேரத்தில் அமைதியில் எடுத்த ஒரு டெசிஷன் ஒரு சேவ் பண்ணும். அதனால இனிமே ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பெண் உங்களை இக்னோர் பண்ணுனா உடனே எமோஷனல் ஆகாதீங்க. அவளை பனிஷ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. சேட் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. ஃபேக் ஆட்டிட்யூட் காட்டாதீங்க. அமைதியா இருங்க. 24 மணி நேரம் கழிச்சு ஒரு சிம்பிள் மெசேஜ் அனுப்புங்க. எப்படி இருக்க? இருந்தியா? பிரஷர் இல்லாமல். நண்பர்களே, அமைதி என்பது வீக்னஸ் இல்லை. அது இமோஷனல் ஸ்ட்ரென்த். ஒரு மனிதன் தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா அவன் வாழ்க்கையையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பெண்கள் விரும்ப மாட்டாங்க. அவங்க தான் விரும்புவாங்க. நீங்க மென்டலி இருந்தீங்கன்னா விதி 3, உங்க தோற்றத்தையும் வாழ்க்கை முறையையும் கவனியுங்கள். என் நண்பர்களே, பல ஆண்கள் ஒரு பெரிய தவறான நம்பிக்கையோட வாழ்றாங்க. நான் அழகா இல்ல. நான் கருப்பா இருக்கேன். எனக்கு பியர்ட் இல்ல. என்னால எந்த பெண்ணையும் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பெண்கள் பர்ஃபெக்ட் விட பிரசன்டபிள் ஆன மனிதனைத்தான் அதிகமா கவனிப்பாங்க. சாணக்கியர் சொல்றார், ஒரு மனிதனின் தோற்றமே அவனின் முதல் அறிமுகம். நண்பர்களே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை பார்க்கும்போது அவரோட கேரக்டர் தெரியாது. முதல்ல என்ன தெரியும்? அவரோட ட்ரெஸ்ஸிங், அவரோட ஹைஜீன், அவரோட பாடி லாங்குவேஜ். அதே மாதிரி தான் பெண்களும் ஒப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இருக்கணும். 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 ஒரு நீட் ஹேர் கட், ஒரு கிளீன் ஷர்ட், ஒரு நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல், ஒரு காம் பாடி லாங்குவேஜ். இந்த சின்ன விஷயங்கள் தான் பெரிய அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணும். ஆனா பல பேரு என்ன பண்றாங்க தெரியுமா? ரூம் இருக்கும், ட்ரெஸ் இருக்காது, வாய் துர்நாற்றத்தோட பேசுவாங்க. ஆனா என்னை ஏன் யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு கேட்பாங்க. நண்பர்களே,
நீங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு பார்த்துதான் உலகமும் உங்களை ட்ரீட் பண்ணும். நீங்க உங்க எய்யம் கேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது செல்ஃப் ஐ காட்டும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் மாறும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உங்க பாடி லாங்குவேஜ். ஒரு பெண்ணுகிட்ட பேசும்போது தலை குனிஞ்சு பேசாதீங்க. கண்களை பார்த்து பேசுங்க. அவசரப்படாதீங்க. ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. ஒரு கான்ஃபிடென்ட் மனிதன் இருக்க மாட்டான். அவன் லேயே கான்ஃபிடென்ஸ் தெரியும். நண்பர்களே, உங்களை சேஞ்ச் பண்ண பெரிய மணி தேவையில்லை. டிசிப்ளின் போதும். ஒவ்வொரு நாளும் இருங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. குட் பாஸ்டர் மெயின்டெயின் பண்ணுங்க. நினைவில் வச்சுக்கோங்க, உங்க தோற்றம் வெறும் வெளிப்புற அழகு இல்ல. அது உங்க வாழ்க்கையை எவ்வளவு எடுத்துக்கிறீங்கன்னு காட்டும் பிரதிபலிப்பு. விதி 4, உங்க நேரத்தை மதிங்க. அப்பதான் உலகம் உங்களை மதிக்கும். என் நண்பர்களே, இந்த உலகத்துல திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நேரம். பணம் போனால் சம்பாதிக்கலாம். நண்பர்கள் போனால் புதுசா கிடைக்கலாம். ஆனா வீணான நேரம் மட்டும் திரும்ப வராது. ஆனா இன்றைக்கு பல ஆண்கள் என்ன பண்றாங்க? ஒரு பெண்ணின்காக மணி நேரம் வெயிட் பண்றாங்க. ஒரு கால் வரும்னு போன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவ ஆன்லைன் வந்தாளா இல்லையா என்பதுக்காகவே நாள் முழுக்க கவலைப்படுறாங்க. நண்பர்களே, ஒரு மனிதன் தன் நேரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவன் வாழ்க்கையையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சாணக்கியர் சொல்றார், நேரத்தை வீணாக்கும் மனிதன் தன் எதிர்காலத்தையே வீணாக்குகிறான். ஒரு கேள்வி கேளுங்கள், நீங்க ஒரு பெண்ணுக்காக ஸ்பெண்ட் பண்ற அந்த நேரம் உங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் ஆயிருந்தா இன்னைக்கு நீங்க எவ்வளவு தூரம் போயிருப்பீங்க? ஒரு ஸ்கில் கத்துக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணலாம். மணி ஏர்ன் பண்ணலாம். ஓட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா பல பேரு விட்டுட்டு வாழ்க்கையை கழிக்கிறாங்க. இதுதான் டிஸ்ட்ராய் பண்ணுது. நண்பர்களே, எப்பவுமே இருக்கிற மனிதனை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனாவுடன் இருக்கிற மனிதனை உலகமே கவனிக்கும். நீங்க உங்கள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு மாற்றம் நடக்கும். முன்னாடி நீங்க அட்டென்ஷன் தேடுவீங்க. இப்போ மக்கள் உங்க தேட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கான்ஃபிடென்ஸ் என்பது வராது, அதுல தெரியும். ஒரு பிஸி மனிதனிடம் ஒரு பவர் இருக்கும். அவன் ஒவ்வொருக்கும் வேல்யூ கொடுப்பான். அந்த வேல்யூ தான் ரெஸ்பெக்ட் கிரியேட் பண்ணும். நண்பர்களே, ஒரு பெண் உங்களை உண்மையிலேயே மதிக்கணும்னா முதலில் நீங்க உங்க நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளணும். நீங்க நாள் முழுக்க இருந்தீங்கன்னா உங்க இம்பார்ட்டன்ஸ் குறையும். ஆனா நீங்க ஃபோக்கஸ் பண்ணுற மனிதனா மாறிட்டீங்கன்னா அதே உலகம் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். நினைவில் வச்சுக்கோங்க, நேரத்தை சேஸ் பண்ணுறவன் வெற்றி பெறுவான். மக்களை சேஸ் பண்ணுறவன் சோர்ந்து போவான். விதி 5, பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணாதே, இன்ஸ்பயர் பண்ணு. என் நண்பர்களே, பல ஆண்கள் ஒரு பெரிய தவறு பண்றாங்க. அவங்க உண்மையான மனிதனா இருக்க முயற்சி பண்ணதில்லை. இம்ப்ரெஸ் பண்ணுற மனிதனா நடிக்க முயற்சி பண்றாங்க. ஃபேக் ஆட்டிடியூட், ஃபேக் மனி ஷோ, ஃபேக் கான்ஃபிடென்ஸ். முதல்ல இது இருக்கலாம். ஆனா நீண்ட நாள் நிலைக்காது. ஏன்னா ஆக்டிங் ஒரு நாள் முடிஞ்சிடும். உண்மையான கேரக்டர் தான் இறுதியில் வெளிவரும். சாணக்கியர் சொல்றார், மக்களை கவர முயற்சி செய்யாதே, உன்னை உயர்த்து. உலகம்தானாக உன்னை கவனிக்கும். நண்பர்களே, ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுற ஆண் டெம்பரரி. ஆனா இன்ஸ்பயர் பண்ணுற ஆண் அன்ஃபார்கெட்டபிள். ஒரு பெண் எந்த ஆணை மறக்க மாட்டாள்னு தெரியுமா? அவளை ரெஸ்பெக்ட் பண்ணுறவன், அமைதியா பேசுறவன், கஷ்டத்துல கூட இருக்கிறவன், வாழ்க்கையில் உடன் வாழ்றவன். இந்த குவாலிட்டிஸ் தான் ரியல் அட்ராக்ஷன். நீங்க எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் காட்டுறதால மட்டும் ஒரு பெண் நீண்ட நாள் ஸ்டே பண்ண மாட்டா. ஆனா நீங்க இருந்தீங்கன்னா
உங்கக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டிருந்தீங்கன்னா அது அவளுக்கு செக்யூரிட்டி ஃபீல் தரும். நண்பர்களே, பெண்கள் பர்ஃபெக்ட் மனிதனை தேட மாட்டாங்க. பீஸ் கொடுக்குற மனிதனைத்தான் தேடுவாங்க. அதனால இனிமே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்க. புக்ஸ் படிங்க. மணி சேவ் பண்ணுங்க. ஐ கேர் பண்ணுங்க. உங்க ஐ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. இந்த ஹேபிட்ஸ் ஸ்லோலி உங்களை ஹை வேல்யூ மனிதனா மாற்றும். ஒரு நாள் நீங்க யாரிடமும் அப்ரூவல் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க வாழ்க்கை, உங்க கான்ஃபிடென்ஸ், உங்க பிரசன்ஸ், அதுவே அட்ராக்ஷன் ஆகஸ்ட் மாறிடும். நினைவில் வச்சுக்கோங்க நண்பர்களே, பெண்களை சேஸ் பண்ணுற ஆண்கள் நிறைய இருக்காங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையை பில்ட் பண்ணுற ஆண்கள் ரொம்ப கம்மி. நீங்க அந்த கம்மியான மனிதர்கள ஒருத்தனா மாறுங்க. அப்போ பெண்கள் உங்களை கவனிக்கணும்னு நீங்க ஓட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கவே அவங்களை உங்க பக்கம் இழுத்து கொண்டு வரும். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 ரகசியங்களும் வெறும் பெண்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இல்ல, உங்களை ஒரு ஸ்ட்ராங் மனிதனா மாற்றுறதுக்காக. நினைவில் வச்சுக்கோங்க, பெண்களை சேஸ் பண்ணுறவன் சில நேரம் அட்டென்ஷன் வாங்கலாம். ஆனா தன்னுடைய வாழ்க்கையை பில்ட் பண்ணுறவன் வாழ்நாள் முழுக்க ரெஸ்பெக்ட் வாங்குவான். இந்த உலகத்தில் எல்லாரும் காதலை தேடுறாங்க. ஆனா ரொம்ப சில பேர்தான் தங்களுடைய ஐ பில்ட் பண்றாங்க. நீங்க எந்தல இருக்க போறீங்க? ஒவ்வொரு நாளும் போன் ஐ பார்த்துக்கிட்டு யாராவது ரிப்ளை பண்றாங்களான்னு வெயிட் பண்ணுற மனிதனா? அல்லது உங்கக்காக உழைச்சு உங்கையை ப்ரவுட் ஃபீல் பண்ண வச்சு உங்க வாழ்க்கையை நெக்ஸ்ட்க்கு எடுத்துச் செல்லு மனிதனா? டிசிஷன் உங்க கையில நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் இனிமே அட்டென்ஷன் கேட்க மாட்டேன். நான் என்னோட ஐ பில்ட் பண்ண போறேன். அந்த ஒருதான் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றும். சாணக்கியர் சொன்னார், தன்னை வென்ற மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் தோற்கடிக்க முடியாது. அதனால் நண்பர்களே, உங்களை மாற்ற ஆரம்பிங்க. உங்க ஐ கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க நேரத்தை மதிங்க. உங்க வாழ்க்கையை பில்ட் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க யாரிடமும் லவ் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்க ஐ பார்த்தே உலகம் உங்களை மதிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஆயிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட பவர்ஃபுல் சாணக்கியர் உளவியல் வீடியோஸ் பார்க்க ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐ பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. Until then, stay calm, stay strong, stay valuable.